Hello friends, welcome to Sai Kitchen Flavorful Recipes. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Sai Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நியூ அப்லோட்ஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சத்து மாவு அல்வா. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு ஒரு pan வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடான பின்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த நெய் நல்லா சூடான பின்னாடி கொஞ்சமா முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா அந்த நெய்யில் ஃப்ரை பண்ணி விடுங்க. ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வர மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வந்த பின்னாடி இதை நம்ம செப்ரேட் பண்ணி வச்சிடலாம் பவுலில். அதுக்கப்புறம் மீதமுள்ள நெய்யில் வந்து 1 கப் அளவுக்கு மல்டிகிரெயின் மாவு சத்து மாவு நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம அந்த நெய்யில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஒரு அந்த ஃபியூ மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரா ஸ்மெல் போகணும் மட்டும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நம்ம அல்வா கிண்டும் போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா பச்சை ஸ்மெல் வந்து வர மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ண ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள் நல்லா உதிரியாக படுது. இதை வந்து இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம். ஏன்னா அந்த பேன்லேயே வச்சுருந்திங்கன்னா இன்னும் சூட்டுக்கு வந்து இன்னும் லைட்டாக அந்த கருகிற தன்மை வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பேன்லேயே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு மல்டிகிரெயின் மாவுக்கு 2 கப் தண்ணி அந்த அளவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நல்லா பாயிலிங் ஸ்டேஜ் வர மட்டும் விடுங்க. இந்த மாதிரி நல்லா பாயிலிங் பாயிண்ட் வந்த பின்னாடி நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல ரவையும் மல்டிகிரெயினையும் அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. இல்லைனா வந்து சீக்கிரமாக அந்த கட்டி வந்து ஃபார்ம் ஆயிரும். கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கட்டி வந்து சீக்கிரம் நம்ம வந்து உடைக்க முடியும். அப்படி உங்களுக்கு கிளறும் போது முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கட்டி இருக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா மேஷர் வச்சு இந்த மாதிரி மேஷர் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழுத்தும் போது உங்களுக்கு அந்த கட்டி வந்து உடஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து அந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா மாவு குக் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து சர்க்கரை நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். 1 கப்புக்கு 2 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக பனங்கற்கண்டு நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் இது. சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கைவிடாமல். இந்த மாதிரி அந்த சர்க்கரை வந்து அந்த மாவு கூட சேர்ந்து இந்த கலர் தான் வரும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா அளவான நெய் தான் நம்ம சேர்க்க போகிறோம். முதல்ல 2 ஸ்பூன் இப்போ ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டே இருங்க. திரும்பியும் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான், ரொம்ப நெய் வந்து சேர்க்க வேண்டாம். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நெய் இழுக்காது. இந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் அந்த பேனில் ஒட்டாமல் அந்த அல்வா வந்து வரும். அப்போ தான் வந்து நீங்கள் ஃப்ளேம் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். பாருங்கள் இப்போவே வந்து அந்த பேனில் வந்து ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச கேஷ்யூவும் திராட்சையும் ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ளேமை. இப்போ சூப்பராக மல்டிகிரெயின் மாவில் செஞ்ச அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.